உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சாம்பார். இது அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். சாம்பார் விட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கப் தோரம்பருப்பை நான் கழுவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். கொஞ்சம் கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வேலைக்காய் சேர்த்து மூடி வச்சுக்கலாம். 5 விசில் வரட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும். இந்த மாதிரி மட்டும் வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ பருப்பு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நாங்கள் வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்து கழுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் நல்லா தாளிச்சிக்கலாம். கடுகு பொஞ்சதும் பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காய வடகம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். விட்டு வச்சுருக்க காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு, மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு விசில் வேற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் வந்துச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. வேக வச்ச பருப்பு நாங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது 3-4 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நாங்கள் ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 4 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு. தேவையான புளி சேர்த்துக்கலாம். கூட 1/4 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சாம்பார் பொடியோ கொத்தமல்லி பொடியோ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கணும். பச்சை வாசனை போயிடும். அதை வரைக்கும் கொதிக்கணும். இப்போது நாங்கள் இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரக பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கொதிக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாங்கள் கொதிக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. கொத்தமல்லி தவிர்த்து எடுக்கலாம். சூப்பரான சாம்பார் தயாராகிடுச்சு.